சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெக்ட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜூலை மாதத்துக்கு அப்புறம், அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய போகுது இந்த வரக்கூடிய 5 மாதம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாதகங்கள் நடக்க போகுதுன்னு கேட்குறத இந்த 5 மாதத்துக்கு உண்டான பலனை பொதுவாக இந்த வருஷமே 2 பயிற்சி ஆயிடுச்சு. ஒன்று சனி பயிற்சி, எல்லாரும் எதிர்பார்த்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ஆயிடுச்சு. நவம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பெயர்ச்சிக்கு முன்னர் இந்த 5 மாதம் எந்தெந்த ராசிகள் யோகம் அடையுதுன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாக குரு பகவானுடைய பெயர்ச்சி கடகராசியில் ஒரு பெண் ராசியில தான் பெயர்ச்சி ஆயிருக்கு. அப்ப சித்திர மாசத்திலேயே குரு பெயர்ச்சிக்கு முன்ன ஒரு ஓரிரு மாசத்துக்கு முன்னையே கடகராசியில பெயர்ச்சிச்சனால பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு தான் 80-85% பலன் சூப்பரா இருக்க போறீங்க இந்த குரு பெயர்ச்சி. மீதி இருக்க வேண்டிய 6 ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் பாதகத்தன்மை தான் நடக்க போகுது. அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்க பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணும், எப்படி வழிபாடு பண்ணா பாதகமான ராசிக யோகம் அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகளை மேற்படி பார்க்கலாம். கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். நீங்க ஒரு நீர் ராசின்னு சொல்லலாம். செம்ம அழகா பேசுவீங்க, பேச்சாளரா இருப்பீங்க, தப்ப தட்டி கேட்கிறவர்களா இருப்பீங்க. திருவிளையாடல்ல சிவபெருமான் நாகேஷ் கிட்ட ஒரு ஓலையை கொடுத்து ராஜாவுடைய குறைய போக்க ஒரு கவிதை கொடுத்துருப்பார். அந்த கவிதையை கொடுத்தவொன்னே பொற்காசுகளை விட்ட கொடுங்கன்னு சொல்லுவார். ஆனால் நக்கீரர் என்ன பண்ணுவார், உங்கள் ஜாதகத்தில் ஒரு பிழை இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி குறைகளை கண்டுபிடிக்கக்கூடியவங்க நீங்கள் தான். எந்த குறையாக இருந்தாலும், அது அரசியல் பிரவேச குறையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக குறையாக இருந்தாலும் சரி, அந்த குறையை சொல்லக்கூடிய நக்கீரர் கடகராசிக்காரங்க. வாதம் பண்ணுவீங்க, விவாதம் பண்ணுவீங்க, முக மலர்ச்சி இருக்கும், துல்லியமான பேச்சு இருக்கும், செயலாக்கம் இருக்கும். நிறைய பேர் டாக்டரேட் படிப்பாங்க, லா படிப்பாங்க. கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடியவர்களும் இந்த ராசியில நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருந்த ராசி சிறு வயசுல கஷ்டப்பட்ட ஜாதகத்தாங்க. தூக்கி விட கூட கஷ்டமா இருக்கும். சிறு வயசுல தகப்பன் ரொம்ப கஷ்டப்படுவாரு உங்க ஜாதகத்துல. ஒரு கட்ட கால வயசு, உங்க ஃபேஸ் வேல்யூ வருது 23 வயசு, 25 வயசு. அந்த மாதிரி தருணத்துல ஒரு கல்யாண காட்சிகளும் நடந்துடும். உங்க மனைவி உங்க பிள்ளைங்கள் மேல அளவு கடந்த பாசம் நேசம் உடையவங்க இந்த கடகராசி. அப்ப கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. மனைவி மக்களை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் உண்டு. எந்த சூழ்நிலையும் மறக்க மாட்டீங்க. ஒரு சில ஜாதகர்கள் தாய்க்கும் மனைவிக்கும் ஆவாது. அப்ப மனைவியை கூட்டு தனி கொடுத்தனும் போயிடுவாங்க. இல்ல மாமியாருக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் ஆவாது, தனி கொடுத்தனும் போயிடுவாங்க. இப்படியாம்பட்ட தருணத்துல இருந்த கடகராசி படாத கஷ்டம், முன்னுக்கு வர முடியாம, பல முன்னோர் சொத்துக்கள்லாம் பிரச்சனையில விட்டு கொடுத்து, அந்த சொத்து வித்தா கூட ஒரு காசு பணம் வராம, கவலை படிந்த முகத்தோட, கஷ்டத்தோட, கவலையோட இருந்தது ஒரு கட்ட கால வயசு. 40 வயசு 45 வயசு என்னைக்கு ஆச்சோ, கடகராசிக்கு 2026 சனீஸ்வர பகவான்
6க்கு முன்ன அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து குடும்பத்துக்காக கல்லு மண்ணு கூட சுமப்பீங்க, கடனாளியாக ஆயிடுவீங்க, தங்க நகையை அடமானம் வைப்பீங்க, மண்ணை விற்பீங்க, விற்க வேண்டிய எல்லாத்தையும் விற்றுருவீங்க. படக்கூடாத கஷ்டத்தை அடைஞ்ச கடகராசி இந்த வருஷம் குரு பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்ன ஓரிரு மாசத்திலேயே கடகராசிக்கு உண்டான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கோடி ரூபாய் கடனை வாங்கினாலும் அதை அடைக்க ஒரு தெம்பு, ஒரு தைரியம், எப்படியாவது அடைச்சிடலாண்டா 1 கோடி ரூபாய் கடத்தை அப்படின்னு 4 பக்கம் ஓடி வெளி தேசங்களுக்கு ஓடி சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்களும் ஆசைகளும் நிறைய வரும். இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் கடகராசிக்கார உள்ள ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கடகராசிக்கார ஆண்களுடைய ஓட்டம், சம்பாதிக்கக்கூடிய ஓட்டத்தை பார்த்து மனைவி அல்லாத ஒரு பெண்ணுடைய நட்பு ஏற்படும். அது ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், தோல் சாயக்கூடிய தோழின்னு கூட வச்சுக்கலாம். இருந்திருந்தா கூட மனைவி அல்லாத ஒரு நட்பு, அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்ரீதேவி போல மனைவி இருக்க மூதேவி போல ஒரு நட்பு உங்கள் ஜாதகத்தில் உங்களை தலகுனிய வச்சிரும், அவமானம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்கள் மனைவிக்கு இது தப்பான கண்ணோட்டமாக தான் தெரியும். இருந்திருந்தா கூட கவனமாக இருந்துக்குங்க. உச்ச நிலைமையில் இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தான். குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. குரு சந்திர யோகமே உங்களுக்கு தான். அப்ப காசு பணம் நிறைய வரும்போது அந்த காசை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாம விரயங்கள், 1க்கு 2 கார் வாங்குறது, பல கோடி ரூபாய் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை வாங்கிட்டு இன்னும் 6 மாதம்தான் உங்கள் கணக்கு. 6 மாதத்துக்கு அப்புறம் டியூ கட்ட முடியாது. ஏன்னா 6வது மாதம் ராகு கேது பெயர்ச்சி வருது. அந்த பெயர்ச்சியிலையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு தான் இறை வழிபாட்டை பிடிச்சிக்குங்க. ஒரு ருத்ராட்சம் அணிங்க, ஆண்டவனை தேடுங்க, மனைவி மக்களோட சந்தோஷமா வாழுங்க, வாரத்துக்கு 1 நாளாவது கோயிலுக்கு குளத்துக்கோ போங்க, இறை வழிபாட்டை முன்னிறுத்தி இருங்க, பல சொற்பொழிவுகளை கேளுங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இடையூறுலே வராதுங்க. புதையல் கூட கிடைக்கும். அதுக்கு தான் இந்த காலத்தில் சொல்லுவாங்க லோன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. லோனுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் லட்சக்கணக்கில் லோன் கிடைக்கக்கூடிய தருணம் வந்தாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தியவும் குரு பகவான் கொடுத்துருவாரு. குருனாவே பிரவேசம் தாங்க. உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஃபேஸும் பிரகாசமாக இருக்கும். மேற்படி கடகராசிக்காரங்கள் யோக நிலை அடைகிறதுக்கு, பல வம்பு தும்பு வழக்கு சூனியத்திலிருந்து விடுபடுறதுக்கு தாம்பரம் சானட்டோரியம் கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய வக்ர காளியம்மன் கோவிலுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. இல்லை எலுமிச்சம்பழம் அம்மாவுக்கு மாலை வாங்கி போடுங்க, செவ்வரளி பூவில் மாலை வாங்கி போடுங்க. உங்களுக்கு ஒரு கவலை வராது, ஒரு கஷ்டம் வராது. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமன் மாடபாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நாம் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.